மனிதனின் அடிப்படை தேவையான உண்ண உணவு, உடுக்க உடை, வாழ இருப்பிடம் இவைகளை தரும் ஓபிஎஸ் உழைக்கும் மக்களுக்கு 75 வருடங்கள் எதுவும் செய்யாத அரசுகளுக்கு மாற்றாக ஏழை எளிய மக்களுக்கான புதியதோர் கட்சி கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்னும் நோக்கத்தோடு ஓபிசி மக்கள் உரிமை கட்சி துவக்கப்பட்டது. இதுகுறித்து சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் ஓபிசி மக்கள் உரிமை கட்சி சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. ஓபிசி மக்கள் உரிமை கட்சியின் நிறுவன தலைவர் ரத்தின சபாபதி அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறுகையில், அரசியல் கட்சிகளிடம் ஓபிசி மக்களின் உரிமைகளை கேட்டு பல வருடங்கள் போராடி பயனளிக்காததால் ஓபிசி மக்கள் உரிமை கட்சி என்ற அரசியல் கட்சியை துவங்கியுள்ளோம். மேலும் நடைபெற இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்கள் கட்சியின் சார்பில் போட்டியிட உள்ளோம் எனவும், ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான உணவை தருபவன் விவசாயி, உடையை தருபவன் நெசவாளி, இருப்பிடத்தை உருவாக்குபவன் கட்டிட தொழிலாளி, இந்த தொழில்களை செய்பவர்களே ஓபிசி, பிசி, எம்பிசி மக்கள். இப்படி மனிதனுக்கு வாழ்க்கைக்கு முக்கிய தேவைகளை தருபவரின் இன்றைய நிலை புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. இவர்களின் குழந்தைகள் எதிர்காலம் கேள்விக்குறியாகி காட்டப்பட்டுள்ளது. 75 ஆண்டுகள் ஆகியும் எந்தவித வேலைவாய்ப்பும், மேலும் வேலைவாய்ப்பின் உயர் பதவிகள் எதுவும் வழங்கப்படவில்லை. மக்களின் 80% மக்கள் எந்தவித முன்னேற்றமும் அடையவில்லை. எனவே எங்கள் கட்சி சார்பில் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று உங்கள் குழந்தைகளுக்கு தரமான கல்வி, கல்விக்கேற்ற ஊதியம், தரமான மருத்துவம் ஆகியவற்றை அளிப்போம் என்னும் பிரச்சாரத்தை முன்னிறுத்தியும், இதுவரையில் ஆண்ட கட்சியும் சரி, தற்போது ஆள்கின்ற கட்சியும் இலவசங்களை கொடுத்து உங்களை ஏமாற்றுகின்ற வேலையை செய்து வருகின்றனர் என்கின்ற உண்மை நிலைமையை எடுத்துரைத்து, நடைபெற இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் அனைத்து மக்களிடம் வாக்குகளை சேகரித்து வெற்றி பெறுவோம் என கூறினார். நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்.